சித்தி விடுங்க சித்தி. அண்ணன் அவளை கொல்லட்டும். அந்த கொலையை அண்ணனுக்காக நான் ஏத்து ஜெயிலுக்கு போறேன். நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இதன வீடா இல்ல காடா? இப்படி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க. நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மமா? மிருகங்க கூட இப்படி நடந்துக்காது. அம்மா ராம், வர வர உனக்கு புத்தி ரொம்ப குறைஞ்சு போச்சு. உனக்கு ஒரு நிதானமே இல்ல. அம்மா இவன் நம்ம எல்லாரும் நிம்மதியும் கெடுத்துட்டாமா. அதுக்காக அவளை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? ஏற்கனவே அவ அண்ணன் கொலை வழக்குல நம்ம குடும்பத்தை பார்த்து இந்த ஊரே சிரிச்சிட்டு இருக்கு. இவ்வளவு நாளா சீதா ஜெயில இருந்துட்டு வந்தா, இப்போ சரண் ஜெயில இருக்காரு. இதெல்லாம் உன் புத்திக்கு தோணலையா ராம்? அம்மா இவ கழுத்துல இருக்கிறது போய் தாலி. முதல்ல அதை கழட்ட சொல்லுங்க. என்னங்க எது போய் தாலி? இது நெஜ தாலி. இத நான் கழட்ட மாட்டேன். அம்மா இவ போய் சொல்றான், நம்பாதீங்க. நீங்க தான் போய் சொல்லி வம்பு பண்றீங்க. நான் செல்போன்ல இருக்கிற ஆதாரத்தை பூஜையில எல்லாருக்கும் காமிச்சிட்டேன்ல. அதெல்லாம் நாங்க யாருமே நம்ப தயாரா இல்ல. வனிதா, இது சாதாரண விஷயம் இல்ல. தயவு செஞ்சு போய் சொல்லிடாத. உன்னால நான் காலையில இருந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருக்க. சீதா, இது சத்தியமா ராம் கட்டின தாலிதான். இத நான் எங்க வேணாலும் வந்து சத்தியம் பண்றேன். இல்ல வனிதா, இதை நாங்க நம்ப தயாரா இல்ல. ஏன்னா எங்க ராம பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ராம் பொய் சொல்ல மாட்டான். நான் தான் சத்தியம் பண்றேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் என்ன நம்ப மாட்டேன்றீங்க? சரி, அப்படின்னா இப்பவே நீ சூடத்தை ஏத்தி சத்தியம் பண்ணு. பொய் சத்தியம் பண்ண கடவுள் உன்னை கடுமையா தண்டிச்சிடுவாரு. ஞாபகம் வச்சுக்கோ. ஓ, தாராளமா தண்டிக்கிட்டோம். நான் பொய் சொன்னதானே கடவுள் என்னை தண்டிப்பாரு. ஆனா என் கழுத்துல தாலியை கட்டிட்டு ராம் பொய் சொல்றாரே. உங்கள மாதிரி நானும் ராம் கிட்ட என் கழுத்துல தாலி கட்டலன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்கலாம்ல. ஆனா நான் அப்படி கேட்க மாட்டேன். என்னால ராம்க்கு எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாது. ராம்காக நான் எந்த தண்டனை ஏத்துக்கவும் தயாரா இருக்கேன். பொய் சொல்ற ராம்க்கு கடவுள் கொடுக்கிற தண்டனையையும் நானே வாங்கிக்கிறேன். கடவுள் எனக்கு தண்டனையை கொடுக்கட்டும். நான் பொய் சொல்லல, உண்மையைத்தான் சொல்றேன்னு இப்ப நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் சத்தியம் பண்றேன். இருங்க. கிருஷ்ணா, நான் சொல்றது பொய்ன்னா என்னை தண்டிச்சிரு. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்கள எனக்காக தண்டிச்சிடாத.